ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லுக்கருப்பட்டி. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி மெத்தடில் பொம்மை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நாளாக போட்டு மடிச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பனியன் கிளாத் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற கிண்ணம் இந்த மாதிரி கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கு மேலே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த துணியை அட்ஜஸ்ட் பண்ணி பாதி மட்டும் துணியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்கேல் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சுற்றியும் நூல் வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கையாலையும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ சுற்றியும் தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இந்த மாதிரி லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ சுற்றியும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சுற்றியும் திருப்பி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஓட்டை வழியாக பஞ்சு அடைச்சிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்க கிழிஞ்ச தலகாணியோட பஞ்சு எடுத்திருக்கேன். பஞ்சை ஃபுல்லாக நல்லா அடைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா தைச்சிக்கோங்க. இப்போ நல்லா தைச்சி முடிச்சாச்சு. இப்போ கழுத்துக்கு நூல் சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாகவே சுற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஈஸி மெத்தடில் பொம்மை ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பண்ணதும் பொம்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் எல்லோ கலர் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே வச்சு கட்டிக்கோங்க. காலுக்கும் கைக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ரிப்பன் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி சுற்றியும் ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ 4 பக்கமும் ஒட்டியாச்சு. நம்ம போட்ட தையலை மறைக்கிறதுக்காக ஹார்டின் ஷேப்பில் ஒரு துணியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஃபெவிகால் போட்டு இதில் ஒட்டிட்டேன். இப்போ பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி 2 ஃப்ளவர் கட் பண்ணியிருக்கேன். இது வேஸ்ட்டு அட்டையில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி பொம்மைக்கு கண்ணு ஒட்டிடலாம். நடுவில் ஒட்டுறதுக்கு நான் ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபேஸ் ரெடி பண்ணிட்டோம். பஞ்சிங் மிஷினில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டெக்கரேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஈஸி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி 2 பொம்மை செஞ்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.